உங்க பேரு? கேத்ரின். கேத்ரின். ஓகே. உங்களுக்கு எப்படி இந்த இந்த மாதிரி ஒரு ஹோல்டேஜ் ஹோம் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எப்படி தோணுச்சுன்னா, நான் நர்சிங் படிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் எனக்கு வந்து தாத்தா பாட்டிங்கனாலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ஏன்னா என் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் நான் வளர்ந்தேனே. அப்பா அம்மா அப்படின்றத விட தாத்தா பாட்டியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள தான் அப்பா அம்மாவா நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப வருஷமா. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அது வந்து அந்த ஒரு புத்தி தெரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு அது மாறிடுச்சு. இருந்தாலும் வந்து தாத்தா பாட்டி மேல இருந்த அந்த அன்பும் இதுவும் வந்து கொஞ்சமா குறையல. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய வயசானவங்கலாம் மோஸ்ட்லி எங்க வீட்டாண்ட வருது. பாட்டி தாத்தாலாம் மோஸ்ட்லி அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுல பேரண்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நிறைய உதவிகள் செய்வாங்க, சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரிலாம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கும் அதை பார்த்து 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 அப்போ நம்மளும் அப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ற ஒரு தாட் வந்து சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு. அப்புறம் நான் எடுத்த ஃபீல்டும் நர்சிங் ஃபீல்டு. ஸோ அந்த நர்சிங் ஃபீல்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா நான் வந்து ஹோம் நர்சிங் சர்வீஸ் தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஹோம் நர்சிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏஜ்டு கேர் தான் வரும். இப்போ அந்த இடங்கள்ல போகும்போது சிலருடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் வந்து வச்சிக்கவே வில்லிங்கா இருக்க மாட்டாங்க வீடுகளில். இவங்களை யாராவது எங்கேயாவது சேர்த்துடலாமா, இல்லை எப்போ வந்து எவ்வளோ நாளைக்கு இதை தாங்கும் அப்படின்னு ஓப்பனாக கேட்குற நிறைய பேரை கூட சந்திக்கும் போது கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருந்தது. அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நாட்கள்ல அதுக்குண்டான மெச்சூரிட்டி கிடையாது. காலப்போக்கில் அப்படியே அந்த எண்ணங்கள் இருந்தது. அதை அப்படியே நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இதை ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்ப நாட்கள்ல ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் வெக்ஸா தான் இருக்கும். சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க. அது 8 பேரும் நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னால சந்தோஷம் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில தானே வந்துருக்காங்க. முதியோர் எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இந்த நாட்கள்ல முதியோர்கள் நம்ம என்கிட்ட வந்ததை நான் சந்தோஷமா நினைக்காம அவங்களுடைய சூழ்நிலைக்கு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுதான் அவங்க நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அப்போ அவங்கள வந்து பராமரிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது நம்மளுக்கு கஷ்டம். எல்லாருமே பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மினிமம் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போறது இல்லை, அப்படி இல்லாம நாங்க அந்த 3 வருஷமும் அவங்க எங்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்க அவங்கள பாத்துக்கிறதுனாலதான் எங்ககிட்ட அவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதுனால போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து காலப்போக்கில் அவங்களும் வந்து தங்களை இந்த இடத்துல ஈடுபடுத்திக்கிட்டாங்க.